ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன் டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் ப்ராடக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பர்சனல் லோன் இஎம்ஐ 2 இஎம்ஐ போயிட்டு இருக்கு மேடம். இது இல்லாம 2-3 கிரெடிட் கார்டுமே யூஸ் பண்றேன். இது தவிர்த்து ஆப் லோன் இஎம்ஐயும் 2-3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஎம்ஐஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே மந்த் அண்ட் மந்த் பே பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது எல்லா இஎம்ஐயும் ஒரே இஎம்ஐயா கொண்டு வந்து சிங்கிள் இஎம்ஐ சிங்கிள் டேட்ல மாத்த முடியுமா அப்படின்னா என்ன, அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா? அதுதான் டெப் கன்சல்டேஷன். இந்த டெப் கன்சல்டேஷன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன எலிஜிபிலிட்டியில கிரைட்டீரியால மெட் ஆகணும், டெப் கன்சல்டேஷன்னா என்ன, A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். டெப் கன்சல்டேஷன் அப்படின்ற ப்ராடக்ட் பேங்க்ல மட்டும் இல்லாம பினான்ஸ்லயுமே இருக்கு. இந்த டெப் கன்சல்டேஷன் பண்றது மூலமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பர்சனல் லோன் 2-3 போயிட்டு இருக்கு. இது இல்லாம கிரெடிட் கார்டுமே HDFC கார்டு, ஐசிஐசி கார்டு, ஆக்சிஸ் கார்டு இந்த மாதிரி ஒரு 3-4 கிரெடிட் கார்டுமே அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டுமே ஒரு 1.5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி கார்டு அவுட்ஸ்டாண்டிங் மட்டுமே ஒரு 4.5 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. பர்சனல் லோன் 2-3 இருக்கு. இது இல்லாம ஆப் லோன் வந்து ஒரு மணி வியூல ஒரு 1.5 லட்சம் எடுத்திருக்கேன், ஃபைப்ல ஒரு 1.5 லட்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப்ல வந்து ஒரு 1.5 லட்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இஎம்ஐஸ் இருக்கு, கார்ட்ஸ் இருக்கு, பர்சனல் லோன்ஸ் இருக்கு. மந்த் அண்ட் மந்த் இதுக்குள்ளேயே நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் மேடம். இது எல்லாத்தையும் யாருன்னா ஒரே இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி எனக்கு சிங்கிள் இஎம்ஐ மாத்தி கொடுத்துட மாட்டாங்களா? இப்ப இந்த எல்லா லோனோட இஎம்ஐ மட்டுமே நான் மாசம் 45,000 ரூபாய் கட்டுறேன். இப்ப இந்த இஎம்ஐ 45,000 ரூபாய் போறத வந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணி கம்மி பண்ணி ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு இஎம்ஐ பே பண்றதுக்கு நான் ஸ்ட்ரகிள் ஆகாம ஃப்ரீயா பே பண்ணுவேன். இதெல்லாம் சீக்கிரமா நான் வந்து இதை கிளியர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி டெப் கன்சல்டேஷன் அப்படின்றது மூலமா நீங்க இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெப் கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. HDFC பேங்க்ல பண்றாங்க, ஐசிஐசி பேங்க்ல பண்றாங்க, ஆக்சிஸ் பேங்க்ல பண்றாங்க, ஐடிஎஃப்சி பேங்க்ல பண்றாங்க, எஸ் பேங்க்லயும் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லா பேங்க்லயுமே மேஜர் பேங்க்ஸ்ல இந்த டெப் கன்சல்டேஷன் அவைலபிள்ல இருக்கு. இதை தவிர்த்து பினான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா கேபிட்டல், ஆதித்யா பிர்லா, ஃபுல்லட்ரான் இந்தியா, சோழமண்டலம் பினான்ஸ், பூனாவாலா, ஸ்ரீராம் பினான்ஸ், LNT இந்த மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு எல்லா லோனையுமே சிங்கிள் லோனா கன்வெர்ட் பண்ற இந்த டெப் கன்சல்டேஷன் ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த டெப் கன்சல்டேஷன் பண்றதுக்கு என்னென்ன நம்ம சைட்ல எலிஜிபிலிட்டியில மெட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேலரி மினிமம் 30,000 ஆவது இருக்கணும். நீங்க வாங்குற சேலரி 30,000 ரூபாவது குறைஞ்சது இருக்கணும். நீங்க வாங்கியிருக்க லோனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படின்னா மினிமம் 50,000 ரூபாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கணும். 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஆப் லோனும் சரி, பர்சனல் லோனும் சரி டெப் கன்சல்டேஷன் பண்ண முடியாது. அதேதான் கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கும் நீங்க வாங்கியிருக்க கிரெடிட் கார்டுல இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். சோ இந்த மாதிரி மினிமம் 50,000க்கு மேல இருக்கிற லோனோட அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் உங்களுக்கு டெப் கன்சல்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் மேக்ஸிமம் கன்சல்டேஷன் பண்ண முடியும், அதாவது எல்லா லோனையும் சிங்கிள் லோனா மாத்துறதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு லோன் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் 8 லோன் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு பிளஸ் லோன் எல்லாமே சேர்த்து 8 ப்ராடக்ட் வரைக்கும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இப்போ இது 8 ப்ராடக்ட் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி மேக்ஸிமம் கொடுக்க முடியும். மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லோன்ல இருந்து 1 லோன் கூட நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு 17% ஒரு பர்சனல் லோன் எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து ஒரு டாப் கம்பெனில இருக்கீங்க. சோ ஏதோ எமர்ஜென்சில அந்த டைம்ல 17% எடுத்துட்டீங்க. இப்ப அந்த இஎம்ஐ ஒரு 5 இஎம்ஐ பே பண்ணிட்டீங்க. இப்ப அந்த லோனை வந்து 17% எடுத்திருக்க லோனை வந்து நீங்க தாராளமா வேற பேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி 11.5கோ இல்ல 11%கோ பேஸ்ட் ஆன் உங்க சேலரி உங்க கம்பெனி கேட்டகரியை பொறுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ அப்ப 17%ல இருந்து உங்களுக்கு 11% குறையப்ப ஆல்மோஸ்ட் 6% வந்து உங்களுக்கு குறையிறப்ப இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி உங்களோட அதர் சைட்ல இருக்க பர்சனல் லோன், ஆப் லோன், உங்களோட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங், சோ இது எல்லாத்தையுமே சிங்கிள் லோனா கொண்டு வரும்போது உங்க பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும். சோ சிங்கிள் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கன்வெர்ட் ஆகி வரப்ப உங்களோட இஎம்ஐ நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்க இஎம்ஐல இருந்து கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 45% இல்ல 50% வரைக்குமே உங்களோட இஎம்ஐ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டெப் கன்சல்டேஷன் பண்றதுக்கு நீங்க ஆப் லோன் வந்து நிறைய எடுத்திருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 8 ப்ராடக்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு டேக் ஓவர் பண்ண முடியும். சோ ஆப் லோன் நிறைய எடுத்திருக்கீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்க ஆப் லோனை மட்டும் நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நீங்க அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ்க்கு நீங்க வரலாம். இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு, இந்த ப்ராடக்ட்க்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நீங்க வாங்குற சேலரி 30,000 இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து பே ஸ்லிப் 3 மாசம் கம்பல்சரி கேட்பாங்க. நீங்க உங்களோட சேலரி என்ன அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதோ அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 மந்த் கம்பல்சரி கொடுக்கணும்.
இருக்கணும். உங்களோட பேன் கார்டு காப்பி, உங்களோட ஆதார் கார்டு காப்பி, நீங்க இப்ப கரண்டா ஸ்டே பண்ணிருக்க வீட்டுக்கு உங்க நேம்ல இருக்க அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எல்லா பேங்க்குக்கும் எல்லா பினான்ஸுக்கும் மானிட்டரி கிடையாது. பேஸ்ட் ஆன் ஒரு இதை பொறுத்து கம்பல்சரி கேட்பாங்க. இது தவிர்த்து நீங்க எந்த லோனை டேக் ஓவர் பண்ண போறீங்களோ, அதாவது HDFC பேங்க் டேக் ஓவர் பண்ணணும்னா HDFC பேங்கோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுக்கணும். ICICI பேங்க் லோனோட டேக் ஓவர் பண்ணணும், ICICI பேங்கோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சொன்னேன். நீங்க எந்த லோனை டேக் ஓவர் பண்ணணுமோ அந்த லோனோட ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுக்கணும். ஸோ ரீபேமெண்ட் ஷெட்யூல் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் பர் இந்த மந்த் வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுக்கறதுக்காக. இதை தவிர்த்து கார்டை நீங்க டேக் ஓவர் பண்ணணும்னா உங்க கார்டோட ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 2 மந்த் கொடுக்கணும். 2 மாசம் உங்க கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கார்டுல லேட் ஃபீயோ ஓவர் லிமிட்டோ இமீடியட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. மந்த் அண்ட் மந்த் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த டெப்ட் கன்சல்டேஷனுக்கு உங்க கார்டு வந்து அப்ளிகபிள் ஆகும். இது தவிர்த்து ஆப் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க. என்னென்ன ஆப் அப்படின்றது ஒரு சில கிரைட்டீரியா லிஸ்டட் ஆப் மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க. எல்லா ஆப்புமே டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ஆப் பேங்க் சைட்ல லிஸ்டிங்ல இருக்கு. அந்த ஆப்ல மட்டும் தான் நம்ம வந்து லோனை வந்து கன்சால்டேட் பண்ணி கொண்டு வர முடியும். இதை தவிர்த்து மேஜரா ஒரு விஷயம், இந்த ரீசனால நம்மளுக்கு கால் பண்றவங்க நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த ரீசனால மட்டும்தான் டெப்ட் கன்சல்டேஷன் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இல்ல சார் உங்களுக்கு இப்போதைக்கு பண்ண முடியாது, ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் பண்ணலாம், இல்ல ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றோம். அது என்ன மேஜர் ரீசனால பண்ண முடியாம போகுது அப்படின்னா, நம்மளுக்கு கால் வர கேசஸ்ல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பவுன்சஸ். அதாவது டெப்ட் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் பவுன்சஸ் இருந்தா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதுவும் லாஸ்ட் 6 மந்த்ல நீங்க டெப்ட் கன்சல்டேஷனுக்கு கொண்டு வர லோனோ, கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஆப் லோனை எதையுமே நீங்க பவுன்ஸ் பண்ணி பே பண்ணிருக்க கூடாது. சிபில் பொறுத்த வரைக்கும் மினிமம் 700க்கு மேல இருக்கணும். 700க்கு கீழே இருந்தா கம்பல்சரி டெப்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. மேஜரா கால் பண்ற கஸ்டமர் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னோட சேலரி 20,000 ரூபாய் இருக்கு, 25,000 ரூபாய் இருக்கு, என்னோட சிபில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 650 தான் இருக்கு, நான் இஎம்ஐ கட்டவே இல்லை, ஓவர்டியூல இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க. இந்த டெப்ட் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட சேலரி 30,000 அண்ட் அபோவ் இருக்கணும். மேக்ஸிமம் 8 ப்ராடக்ட் வரைக்கும் தான் டேக் ஓவர் பண்ண முடியும். நீங்க கொண்டு வர ப்ராடக்டோட அவுட்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். உங்களோட சிபில் ஸ்கோர் கம்பல்சரி டிஃபால்ட்டா இருக்கவே கூடாது. லாஸ்ட் 6 மந்த்ல எந்த பவுன்சஸுமே நீங்க பண்ணிருக்க கூடாது. இந்த கிரைட்டீரியால எல்லாத்துலயுமே நீங்க மெட் ஆகுறீங்க, உங்களோட சேலரி 30,000க்கு மேல இருக்கு, உங்களுக்கு ஒரு 5 லோன் போயிட்டு இருக்கு, கார்டும் இருக்கு, எல்லாத்தையும் சிங்கிள் லோனா கன்வெர்ட் பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும், இந்த இஎம்ஐ பர்டன்ல இருந்து நீங்க வந்து கண்டிப்பா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா லீகல் லோன் டேக்கர் கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். So thank you, support our channel. Thank you.